வெல்கம் டு ஐடி மார்க்கெட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய டாபிக்லேருந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடியூல் 1 மாடியூல் 2 போட்டிருக்கோம். இப்போ மாடியூல் 3 பார்க்குறோம். மாடியூல் 1 2 பார்க்காதவங்க வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு சரிங்களா. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொத்தம் 4 மாடியூல் போட்டேன்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். சரிங்களா. இப்போ 3வது மாடியூல் 3வது பார்ட்டு பார்க்குறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், which is considered to be a poor communication, அதாவது புவரான கம்யூனிகேஷன், எது தவறான தகவல் தொடர்பாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. மெசேஜ் இஸ் ஆம்பிகியூஸ். மெசேஜ் வந்து ஆம்பிகியூஸாக இருக்குது அப்படின்னா என்னென்னா, தகவல் தெளிவில்லாமல் இருக்கிறது. சரிங்களா. அப்போ செய்தி தெளிவற்றது அது மாதிரி இருக்குதுன்னா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். சரிங்களா. அப்போ இதுதான் ஒரு புவர் கம்யூனிகேஷன். அப்போ ஏதான் ஆன்சர். செகண்ட், விச் ஒன் இஸ் குட் கம்யூனிகேஷன், எது நல்ல தகவல் தொடர்பு அப்படின்னு கேட்குறாங்க. மெசேஜ் இஸ் கிளியர் அண்டு டேரெக்ட். சொல்ல வந்த விஷயம் கிளியராக இருக்கணும், சொல்ல வந்த விஷயத்த டேரெக்டாக சொல்லிடணும். சரிங்களா. அப்போ செய்தி தெளிவானது மற்றும் நேரடியானது, இதுதான் குட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகேங்களா. அப்போ புவர் கம்யூனிகேஷன்னா செய்தி தெளிவு இல்லாமல் இருந்தால் அது புவர் கம்யூனிகேஷன், தெளிவாக இருந்துச்சுன்னா குட் கம்யூனிகேஷன். ஓகே. அடுத்தது, மோட்டிவேஷன் இஸ் கேட்டகரைஸ் இன்டு, அதாவது ஊக்குவித்தல் டேஷாக பிரிக்கப்படுகிறது. மோட்டிவேஷனை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, இன்ட்ரென்சிக் அண்டு எக்ஸென்ட்ரிசிக், உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற. சரிங்களா. அப்போ மோட்டிவேஷனை 2 வகையாக பிரிக்கிறோம். இன்ட்ரென்சிக் அண்டு எக்ஸென்ட்ரிசிக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அப்போ ஏதான் ஆன்சர். அடுத்தது, ஹவு டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஹேண்டில் ஃபெயிலியரை சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, மக்கள் தோல்வியை எவ்வாறு கையாளுறாங்க, வெற்றிகரமான மக்கள் அப்படின்னு தமிழில் கேட்டிருக்காங்க. தே லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக், அவங்க தோல்விகளிலிருந்து கற்றுக்கிறாங்களாம். அப்போ தே லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக், அவர்கள் தங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். சரிங்களா. அப்போ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அதிலிருந்து கற்றுக்கணும். சரிங்களா. ஓகே, ஏதான் ஆன்சர். அடுத்தது, which one is the place is not related to telephone call, கொடுத்துருக்க ப்ளேஸில் எது டெலிஃபோன் கால் அட்டன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பிக்கப்பு, ஹோல்ட் ஆன், கால் பேக், இதெல்லாம் நம்ம கால் அட்டன் பண்ணும்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள். மேக்கப்ன்றது நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா அது பியூட்டிஷியன் சம்மந்தமான விஷயம். சரிங்களா. அப்போ தகவல் தொடர்பு செய்திகளில் எது பேச மாட்டோம் அப்படின்னா மேக்கப்ன்ற வார்த்தை வராது, மீதி எல்லாமே வரும். சரிங்களா. அப்போ ஏதான் ஆன்சர். அடுத்தது, கெஸ்சர் சொல்லிட்டு பிரிஸ்க் அண்டு எரெக்ட் வாக்கிங் ஷோஸ், அதாவது விறுவிறுப்பான மற்றும் நிமிர்ந்த நடப்பயிற்சி டேஷ் சைகையை காட்டுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்துருப்போம். சரிங்களா. அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க கான்ஃபிடென்ஸ் அண்டு இன்னொன்று தமிழில் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்களா, ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா. அவங்களுடைய ஆக்டிங், அவங்களுடைய வாக்கிங், நடக்கிறது ஸ்டைலும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா. பயந்த சோகமாக நடக்க மாட்டாங்க. ஓகே. அடுத்து சீதா ஆன்சர். ஓகேங்களா. விச் ஒன் இஸ் டஸ் இந்த இன்டர்வியூ எட்டிக்யூட்டி, நேர்காணலில் செய்ய வேண்டியவை எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்டர்வியூவில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பி கான்ஃபிடென்ட், நம்பிக்கையோடு இருக்கணும். சரிங்களா. நம்பிக்கையாக போய் நேர்காணலில் நம்ம அட்டன் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு. சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அதுதான். அப்போ மீதி 3 ஆப்ஷன் நம்ம செய்யக்கூடாதது தான் சொல்கிறாங்க. செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு இருப்பது. அப்போ சி த ஆன்சர். விச் ஒன் இஸ் டு நாட் இந்த இன்டர்வியூ எட்டிக்யூட்டி, எது நேர்காணலில் செய்யக்கூடாதுன்றாங்க. லைஸ் அபவுட் அபிலிட்டி ஆஃப் த ஜாப், அதிகமாக பொய் சொல்லக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த வேலை பற்றி உங்களுக்கு தெரியாமையே தெரிஞ்ச மாதிரி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. லை அபவுட் அபிலிட்டி டு கெட் எ ஜாப், வேலை பெற உங்கள் திறன்களை பற்றி பொய் சொல்வது. சரிங்களா. அது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ டி தான் ஆன்சர். மீதி எல்லாமே நம்ம இருக்கணும்.
சரிங்களா, இருக்கக்கூடிய விஷயம். பி கான்ஃபிடென்ட், ட்ரெஸ் ப்ராப்பர்லி, ப்ராப்பர் ஐ கான்டக்ட், இது எல்லாமே இன்டர்வியூவில் நம்ம இருக்கக்கூடிய நம்ம செயல். இல்லாதது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ டி தான் ஆன்சர். விச் ஒன் இஸ் நாட் பெனிஃபிட் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன்? ஓரல் கம்யூனிகேஷனில் இது வந்து பயனே கிடையாது. இந்த வாய் வழி தகவல் தொடர்பில் இந்த விஷயம் நன்மையே இல்லை அப்படின்னா எதுன்னா இட் இஸ் ஃபார் ரெக்கார்டு. இப்போ நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டாக கிடையாது, இது பதிவுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெக்கார்டடாக இருக்காது, அதுதான் சொல்கிறாங்க. மற்றபடி மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கும். மீதி இது மட்டும்தான் அதில் வராது. சரிங்களா, அப்போ நம்ம வந்து சொல்கிற விஷயம் வந்து இட் இஸ் ஃபார் ரெக்கார்டு. சரிங்களா, ரெக்கார்டடாக இருக்காது, அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ பி தான் ஆன்சர். அப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே இட் இஸ் குயிக், இட் இஸ் டைரக்ட், ஃபீட்பேக் இமிடியட்லி. இப்போ நம்ம ஒருத்தவங்க கூட டைரெக்டாக பேசும்போது இந்த எல்லா விஷயமும் நடக்கும். பட் பி மட்டும் கிடையாது. சரிங்களா, அதுதான். அப்போ இது மட்டும் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி மட்டும் கிடையாது. சரிங்களா, இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் பாடி லாங்குவேஜ் அக்கௌண்ட்ஸ் ஃபார், அதாவது என்ன கேட்டிருக்காங்க, நம்ம இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாடி லாங்குவேஜ், நம்மளோட உடல் சைகையெல்லாம் பார்ப்பாங்க. அது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அந்த உடல் சைகையில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே நம்மளுடைய விஷயத்தை எத்தனை சதவீதம் காமிக்குது அப்படின்னா 0.55. சரிங்களா, 0.55% நம்மளுடைய காமிக்குது. சரிங்களா, எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க, 0.55. அதாவது 55% நம்மளது எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய இதுவே குறிச்சிடுது. சரிங்களா, நம்மளுடைய நடை உடை பாவனையே நம்மளை பற்றி குறிக்குது. சரிங்களா, அப்போ சி ஆன்சர். அடுத்தது when you speak to a person you need to, அதாவது நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்குறாங்க. சரிங்களா, என்ன எது இருக்கணும் நம்மக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு நபரிடம் பேசும்போது நீங்கள் டேஷ் ஆக வேண்டும் அப்படின்னு என்னென்னா லுக் பர்சன் ஃப்ரெண்ட்லி மேனர். நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசணும். சரிங்களா, கோபமாக பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசணுன்றாங்க. அப்போ நபரை நட்பான முறையில் பார்க்கணும். சரிங்களா, நட்பான முறையில் அவங்ககிட்ட பார்த்து பேசணும். சரிங்களா, அப்போ பி தான் ஆன்சர். இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் அதாவது இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ளார்ந்த ஊக்குவித்தல் அப்படின்னா என்னென்னா லாங் லாஸ்டிங், இது ரொம்ப நாள் வந்து நீடித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, அப்போ நீண்ட காலம் நீடிக்கும். சரிங்களா, இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நம்ம மனசில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பி த ஆன்சர். வாட் இஸ் நாட் an ஆர்டிக்கல்? கொடுத்துருக்க 4 இதில் எது ஆர்டிக்கல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஆர்டிக்கல்னால் எது அப்படின்னா ஏ அண்ட் தி, இந்த 3 தான். அப்போ ஏவும் பியும் அடுத்து சி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் தான். அப்போ ஏ அண்ட் தி, இது 3 தான் ஆர்டிக்கல். அப்போ இன்னுன்றது கிடையாது. இன்னுன்றது ப்ரிபோசிஷனில் வரக்கூடிய வார்த்தை. அப்போ அது மட்டும் இதில் கிடையாது. சரிங்களா, அப்போ சி தான் ஆன்சர். when you send your resume through the email you are sending it in the form of, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ரெஸ்யூமே அனுப்புகிறோம். சரிங்களா, நம்ம ரெஸ்யூமே இமெயில் மூலிமா அனுப்புகிறோம். நம்ம எந்த ஃபார்மில் அனுப்பணும் அப்படின்னா அட்டாச்மெண்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பணும். சரிங்களா, அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா, அப்போ அட்டாச்மெண்ட் ஃபைலில் நம்ம அட்டாச் பண்ணி அனுப்புவோம். அப்போ அட்டாச்மெண்ட்டு தான் ஆன்சர். சரிங்களா, அட்டாச்மெண்ட். அடுத்தது சூஸ் த கரெக்ட் context the given expression group discussion excuse me I would dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்குது. அங்கே வந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பேசணும்னா எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐ வுட் இன்ட்ரப்டிங், நான் உங்களை குறுக்கிறதுக்கு என்ன மன்னிக்கணும், நான் பேச வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நம்ம பேசுவோம். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு எஸ்கியூஸ் மீ சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லணும். அப்போ எந்த வார்த்தை சொல்லணும், இன்ட்ரப்டிங், என்னுடைய குறுக்கீடுக்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேச ஆரம்பிப்போம். சரிங்களா, அடுத்தது டெடிகேட் ஏ பர்டிகுலர் ஒர்க் இஸ் கால்டு, அதாவது ஒரு ஒர்க்கை டெடிகேட்டடாக பண்ணுறாங்க. அவங்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த நம்ம என்னென்ன கூப்பிடுவோம்னா அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, கமிட்மெண்ட். சரிங்களா, கமிட்மெண்ட்டோடு வேலை செய்யணும். சரிங்களா, கடமைக்குன்னு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை அது மாதிரி கடமைக்குன்னு ஏனாதானம் செய்யாமல் நம்மளுடைய விருப்பத்தோடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. சரிங்களா, பி தான் ஆன்சர். அடுத்தது அண்ட் ஆங்க்ரி பர்சன் பாடி லாங்குவேஜ் வில் பி, அதாவது ஒரு கோபக்காரமாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களோட உடல் மொழி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முரட்டுத்தனமாக அக்ரெசிவாக இருப்பாங்க. அவங்கள ஃபேஸை பார்க்கும்போது சரிங்களா அக்ரெசிவாக இருப்பாங்க. அப்போ சி த ஆன்சர். அடுத்தது
த ஸ்டடி ஆஃப் ரைட் அண்ட் ராங் இன் ஹியூமன் என்டூரன்ஸ் இஸ் கால்டு. அதாவது ஒரு மனிதனுடைய முயற்சிகளில் சரி மற்றும் தவறுகளை பற்றி ஆய்வு டேஷ் என அழைக்கிறாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நன்னெறி சொல்லுவோம். சரிங்களா, எது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு படிக்கிறது. அப்போ அதுதான் வந்து எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தமிழில் நன்னெறி. சரிங்களா, அப்போ சி த ஆன்சர். அடுத்து விச் ஒன் இஸ் நாட் த அவுட்கம் ஆஃப் த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் வராது, அதாவது ஒரு நேர்மறையான சிந்தனைகளை வராதது எது அப்படின்னு கேட்குறாங்க. உற்சாகம், படைப்பாற்றல், அதாவது ஒரு எந்தூசியாசம்னா உற்சாகம், க்ரியேட்டிவிட்டினா படைப்பாற்றல், ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூட், இது எல்லாமே வரும். எது மட்டும் வராது, சலிப்பு மட்டும் வரக்கூடாது. அப்போ பேர்டன்ன்றது அது மட்டும் சுமையாக நினைக்க மாட்டோம். சரிங்களா, அப்போ பேர்டனும் சலிப்புன்ற வார்த்தை தான் வரக்கூடாது. அப்போ சி தான் ஆன்சர். ஏன்னா கொஷினில் வந்து எது வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ சி தான் வரக்கூடாது. ஃபார் ஸ்மார்ட் கோல் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸ்மார்ட்ன்றதில் எஸ்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸ்மார்ட்டில் எஸ்ன்றது எதை குறிக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க எஸ்னா ஸ்பெசிபிக் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, எஸ்னா ஸ்பெசிபிக், எம்னா மீனிங்ஃபுல், ஏனா அட்டைனபிள், அதுக்கப்புறம் ஆர்னா ரெலவெண்ட், டீனா டைம் பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா, ஒவ்வொரு ஷார்ட்கட்டும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அப்ரிவேஷன் எல்லாமே இந்த வீடியோவுடைய ஆரம்பத்திலே கொடுத்துருப்போம். அதை நல்லா பார்த்துங்க. இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் கம்பல்சரி. அப்போ எஸ்ன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பெசிபிக், எம்னா மெஷூரபிள், சரிங்களா, ஏனா அட்டைனபிள், ஆர்னா ரெலவெண்ட், டீனா டைம் பவுண்ட் அப்படின்னு குறிக்கும். சரிங்களா, அப்போ நம்ம எஸ் தான் கேட்டிருக்காங்க, ஸ்பெசிபிக்ன்றது ஆன்சர் சி. ஓகேங்களா. அடுத்தது விச் கம்யூனிகேஷன் தட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் யூஸ் ஆஃப் வேர்டு இஸ் கால்டு. அதாவது எந்த வார்த்தையுமே நம்ம பயன்படுத்தலை, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். எந்த முறையில் அப்படின்னா நம்ம செய்கை மூலிமா சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ அதெல்லாம் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்கன்னா வார்த்தைகள் அல்லாத தகவல் தொடர்பு. சரிங்களா, அப்போ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். வார்த்தைகளே இல்லாமல் செய்கை மூலிமா, கண் அசைவு மூலிமா நம்ம சொல்கிற விஷயந்தான். சரிங்களா, அப்போ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். டி த ஆன்சர். அடுத்தது எ குட் வே ரெஸ்பாண்ட் டு கொஷின்ஸ். கொஷின் கேட்டிருக்காங்க. ஷல் வி ஸ்டார்ட் த டிஸ்கஷன். நான் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், நான் வந்து கொஷின் கேட்க நான் டிஸ்கஷனுக்கு உங்கள் கூட கலந்துரையாட ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எஸ் தானே சொல்லுவோம். எஸ் லெட் ஸ்டார்ட், ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ எஸ் லெட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பி சி த ஆன்சர். அடுத்தது த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ் உடைய விரிவாக்கம் கேட்குறாங்க. எஸ்எம்எஸ் உடைய விரிவாக்கம் அது ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். சரிங்களா, ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், டி த ஆன்சர். அடுத்தது விச் ஒன் இஸ் த லேட்டஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் மீனிங் ஆஃப் மாடர்ன் கம்யூனிகேஷன். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான ஒரு மாடர்ன் கம்யூனிகேஷன் தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா இமெயில். சரிங்களா, இமெயில் மெத்தட் வந்து ஒரு நல்ல மெத்தடு. நம்ம எந்த விஷயம் யாருக்கு அனுப்புனாலும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். சரிங்களா, அப்போ மேக்ஸிமம். அப்போ எலக்ட்ரானிக் மெயில். சரிங்களா, அப்போ எலக்ட்ரானிக் மெயில் தான் இமெயில் சொல்லுவோம். தமிழில் மின்னஞ்சல். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். சரிங்களா, இது யாருக்கு வேணால் நம்ம, ஏன்னா நம்ம ஃபோன் எல்லோரும் ஃபோன் வச்சுருக்கோம், எல்லாருமே மெயில் ஐடி மேக்ஸிமம் வச்சுருப்போம். சரிங்களா, அப்போ அதுக்கு தான். அப்போ ஃபோன் நம்பர் மாதிரியே நம்ம மெயில் ஐடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இதுதான், அப்போ எலக்ட்ரானிக் மெயில் அதுதான் ஆன்சர். சரிங்களா, அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம ரெஸ்யூமே ரெடி பண்ணும்போது கூட எல்லாருமே மெயில் ஐடி கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளை நமக்கு தகவல் தொடர்பணும், அப்போ கம்பெனிக்காரங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். சரிங்களா, இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் இருந்து கூட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னும் போது கூட அது யூஸ் ஆகும். சரிங்களா, அடுத்தது விச் ஒன் இஸ் கன்சிடர் டு பி அ குட் கம்யூனிகேஷன். எது வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கேட்குறாங்க. நம்ம சொல்ல வந்த விஷயம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு குட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இப்போ நம்ம நல்ல தகவல் தொடர்புன்றதுனா சென்டர் இஸ் பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் த ரிசீவர். அனுப்புனர் பெறுநரிடம் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டவர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அது அவர் கரெக்டாக போய் ரீச் ஆகுது அப்படின்னா அவர் நேர்மறையான எண்ணம் கொண்டவர். சரிங்களா, அப்போ கரெக்டாக போய் சேருதுன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ சென்டர் இஸ் பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் த ரிசீவர். சரிங்களா, சொல்ல வந்த விஷயம் சரியான முறையில் அவர்கிட்ட போய் சேருது அப்படின்னா ஓகே தான். சரிங்களா, அப்போ பி த ஆன்சர். சரிங்களா,
அடுத்த கொஷின், டெபிட் கார்டு வில் ஹவு மெனி டிஜிட் நம்பர்? டெபிட் கார்டு, அதாவது நம்ம ஏடிஎம் கார்டு வச்சுருப்போம், அந்த ஏடிஎம் கார்டில் எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 4 செட் ஆஃப், அதாவது 4 நம்பராக 4 செட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ 4 16 நம்பர் இருக்கும். சரிங்களா? அப்போ டெபிட் கார்டில் எத்தனை இலக்க எண்கள் இருக்கும் அப்படின்னா 16 இலக்க எண்கள் இருக்கும். அப்போ சி தான் ஆன்சர். பிஐஎன், பின்னா விரிவாக்கம் கேட்குறாங்க. பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். சரிங்களா? நம்ம பின் நம்பர் சொல்லுவோம், பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த நம்பர் தான் பின்னு சொல்லுவோம். பின்னா பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அப்போ ஏ தான் ஆன்சர். த வே மணி இஸ் சேவ், ஸ்பெண்ட், இன்வெஸ்ட், அதாவது பணத்தை நம்ம சேமிக்கிறோம், செலவழிக்கிறோம் மற்றும் முதலீடு செய்கிறோம். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபினான்ஸ் லிட்ரஸி, நிதி கல்வியறிவு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தமிழில் நிதி கல்வியறிவு, இங்கிலீஷில் ஃபினான்ஸ் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆர்டிஐ என்னுடைய விரிவாக்கம் கேட்குறாங்க. தகவல் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷில் ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷனா ஒரு விரிவாக்கம் தான் ஆர்டிஐ. சரிங்களா? ஓகே. அடுத்தது த விச் வே இஸ் நாட் ஆன்லைன் பேமெண்ட், அதாவது விச் இஸ் நாட் கொடுத்துருக்கிறதுல எது ஆன்லைன் பேமெண்ட் ஆப்பு இல்லை? ஃபோன்பே, அது ஒரு ஆன்லைன் பேமெண்ட், நம்ம காசு அனுப்பக்கூடியது தான். கூகுள் பேவும் அனுப்புவோம், பேடிஎம்மும் நம்ம பண்ணுவோம். இந்தியா பே அப்படின்னு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிறதுல பி தான் ஆன்சர், அது மட்டும் கிடையாது, மீதி எல்லாமே உண்டு. சரிங்களா? மீதி எல்லாமே நம்ம பேமெண்ட் அமௌண்ட் அனுப்பக்கூடிய ஒரு செயலி தான், ஆப்பு தான். சரிங்களா? இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்க, இப்போ 3வது மாடியூல் முடிச்சிட்டோம். 3வது மாடியூல் கிடையாது, 3வது பார்ட்டு. சரிங்களா? 3வது பார்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது 4வது பார்ட்டு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1, 2 வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மற்றும் லைக் பண்ணுறது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறது அதை மறந்துடுறீங்க. தயவுசெய்து அதை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.